உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பிலே என்னுடைய சர்வ அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மூச்சை அடக்கினா முக்தி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படி நினைக்கிறதுனால தான் இந்த கேள்வி நம்ம மாதிரி இருக்கவங்கிட்ட வருது. மூச்சை அடக்குனா முக்தியெல்லாம் கிடைக்காது. மூச்சை கையாளணும். மூச்சை அடக்குனா உசுறு போயிடும். மூச்சு போச்சுன்னா என்ன போச்சு? எல்லாம் போச்சு. அப்போ மூச்சை கையாளணும். அந்த கையாள தெரியறதுக்கு ஒரு பயிற்சியாளர் வேணும். அந்த பயிற்சியாளர் தான் குருன்னு சொல்கிறோம். அப்போது மூச்சு அடங்கிருச்சுன்னா எல்லாமே அடங்கிடும். டோட்டலாக எல்லாம் அடங்கிடும். அதனால இது கையாளக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த கையாளுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பயிற்சியாளர் வேணும். அந்த பயிற்சியாளர்கிட்ட நம்ம குருன்னு சொல்கிறோம். அது ஒரு நல்ல கைதேர்ந்த, இந்த அனுபவம் உள்ள, அந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நல்லபடியாக உணர்ந்த தேர்ந்த குருமாராக நம்ம தேர்வு செய்யணும். அப்போ அவர்கிட்ட அந்த மூச்சு பயிற்சி செஞ்சு அந்த மூச்சை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்ட அப்படின்னா நம்ம இந்த முக்திக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இந்த முக்தி இந்த மூச்சு பயிற்சி செஞ்சோன்னு முக்தி கிடைக்குமா அப்படின்னா அதில் ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. இந்த முக்திக்கு போகிறது எப்படின்னா, ஒன்று கர்ம பலன் சப்போர்ட் பண்ணணும், இன்னொன்று நம்ம விதி சப்போர்ட் பண்ணணும், இன்னொன்று இதில் வைராக்கியமாக நம்ம பயணம் பண்ணணும். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு இந்த இந்த காலகட்டத்தில் தான் உனக்கு இந்த நிலை உருவாகும் அப்படின்னு நம்ம தலையில் எழுதியிருக்கோம். நமக்கு விதி, அதுதான் விதின்னு சொல்கிறது. அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம பயணம் பண்ணணும். இதில் இந்த மூச்சை கையாளணும். அந்த குருமார் சொன்னபடி நம்ம பயணம் பண்ணணும். அப்படி இந்த மூச்சை கையாண்டா மட்டும்தான் நமக்கு அந்த முக்தி நிலைக்கு போகிறதுக்கு வழி பிறக்கும். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த மூச்சை கையாளுறதுக்கு பிராணசக்தி, நமக்கு உயிர் சக்தி, பிரபஞ்ச சக்தி. அப்போது இந்த உயிர் சக்தியும் உயிரும் பிராணசக்தி ஒன்று சேர்ந்தால் மனமாக மாறுது. அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? மனம் எங்கேருந்து வருதுன்னா மனமாக மாறுறதுக்கு காரணமாக இருக்கிறது உயிரோட இந்த பிராணன் சேரும்போது அது மனமாக மாறுது அப்படின்னு. அப்போ இந்த மனமும் இந்த உயிர் சக்தியும் பிராண சக்தியும் இயங்கிறதுக்கு பிரபஞ்ச சக்தி வேணும். அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த பாசிட்டிவ், அதுதான் சக்தி, எனர்ஜியே, கரண்ட்டே அதுதான். அந்த பிரபஞ்ச சக்தியிலேருந்து தான் இது இயங்கிறதுக்கு கரண்ட் எடுக்க முடியும். அப்போ இது 3 சேர்ந்தால் மட்டும்தான் இந்த மூச்சு பயிற்சியை கையாள முடியும். அப்போ இது மூச்சை நம்ம கையாளணுமே தவிர அடக்கிறதுங்கிறது முடியாத காரியம். அப்படி அடக்கனா தற்கொலைக்கு சமம். அதுதான் மூச்சை அடக்கிறதுங்கிறது, அதுதான் தற்கொலை. இதை ஏகப்பட்ட பேர் இது சொல்கிறதும் இல்லை, அதை காட்டி கொடுக்கறதும் இல்லை. மூச்சை அடக்கணும். மூச்சை எப்படி அடக்கிறது? கையை வச்சுக்கிட்டா அடக்க முடியும்? கையை ஆளணும். மூச்சை கையாளணும். இது முதல்ல தெரியணும். இந்த மூச்சு பயிற்சிக்கு, இப்போ இந்த யோக பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு மூச்சினுடைய வழிமுறைகள், மூச்சினுடைய
அதில் வந்து அதாவது அடிப்படையில் இருந்தே அது ஒன்றா இதுக்கு ஏகப்பட்ட படிநிலைகள், ஏகப்பட்ட வழிமுறைகள், ஏகப்பட்ட இதுகள் நிறைய இருக்குது. அதை ஒன்றா தெரிஞ்சு தான் வர முடியும். அப்போ அப்படி வரும்போது உனக்கு ஒரு பிறவி 2 பிறவியெல்லாம் கூட 3 பிறவி கூட ஒரு சிலருக்கு ஆகவே இந்த முக்தி கிடைக்கிறதுக்கு 3 பிறவி கூட ஆகும். ஆனால் நீங்கள் என்னடான்னா வந்ததையுமே எல்லாமே உடனே எல்லாமே முடிஞ்சிடணும், எல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த மூச்சை வந்து நீங்கள் முறையாக கையாளுறத முதல்ல பழகிக்கிட்டிங்கன்னா தான் மற்ற வேலைகளுக்கு மற்ற இதுகளுக்கே நம்ம வந்து போக முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியணும். அப்போ இந்த மூச்சை கையாளக்கூடிய வித்தையை வந்து சரியான குருமார்கிட்ட இந்த வித்தையை கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த 2 பிறவி 3 பிறவி இருக்குதுங்கிறது உண்மையா பொய்யான்னு கூட நீங்கள் கேட்கலாம். எப்படி இப்படி தெரிஞ்சு சொல்கிறீங்களே, அது கூட கேட்கலாம் நீங்கள், நியாயந்தேன். வேண்டாம் 2 பிறவி விடுங்க, 3 பிறவி, 1 பிறவி. இந்த பிறவியிலேயே நீங்கள் மகானாகலினால இந்த இந்த மூச்சு வந்து நீங்கள் வந்து கையாளக்கூடிய இந்த பிராணசக்தியை கையாளக்கூடிய வித்தையை கற்றுக்கிட்டிங்கன்னா மனிதனாக வாழலாம். மகானாக வாழாட்டாலும் போது மனிதனாக வாழலாம். அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மனிதனாக வாழ ஆரம்பிக்கும் போதே மகானாகிறதுக்கு உண்டான கதவு திறந்துரு. மகானாகக்கூடிய இது வரும்போதே அந்த முக்திக்கு உண்டான எல்லா கதவுகளும் திறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் மூச்சை கையால் பழகணுமே தவிர அடக்க பழகக்கூடாது. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.